ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், 2022 வருடம் பாகிஸ்தானுக்கு மிகவும் ஒரு மோசமான வருஷமா இருந்துச்சு. இந்த வருடத்துல பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வரலாற்றிலே இல்லாத அளவு கடுமையான நெருக்கடியை சந்தித்தது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானின் பல இடங்கள்ல தீவிரவாத தாக்குதல்கள், தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பிரச்சனை போன்ற பல விஷயங்கள் பாகிஸ்தானை ஆட்டி படைத்தது. இந்த நிலையில 2023 வருடமும் பாகிஸ்தானுக்கு மிகவும் ஒரு மோசமான வருஷமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2023 வருடத்தோட பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன, தற்போது பாகிஸ்தான்ல நடந்து வரும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், இந்திய படையில ER-SAM அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி க்ரூஸ் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ER-SAM மிசைலோட சிறப்பு அம்சம் என்ன, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா எதற்காக தன்னுடைய படையில் இணைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது விஷயம், ஆஸ்திரேலியா, UK மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் இணைந்து ஆக்கஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த கூட்டமைப்பு ஆஸ்திரேலியாவுக்கு தேவையான நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்களை கட்டி கொடுக்க இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு ஆஸ்திரேலியாவுக்கு இந்த நாடுகள் ஆயுத உதவி செய்வதற்கும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த ஆக்கஸ் குரூப்ல இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளையும் இணைக்கணும் அப்படின்னு UK சொல்றாங்க. எதற்காக UK இது போன்ற ஒரு ப்ரொபோசலை முன்வைக்கிறாங்க? இந்தியா இந்த ஆக்கஸ் கூட்டமைப்புல இணையலாமா, அப்படி இணைஞ்சா இந்தியாவிற்கு லாபமா இல்ல நஷ்டமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்க பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாம் கபார் அப்படிங்கிற ஒரு முன்னணி செய்தி நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல பாகிஸ்தானுக்கு 2023 வருடமும் மிகவும் ஒரு மோசமான வருடமா இருக்கும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் 2023 வருடம் திவாலாகும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சமீபத்துல பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு IMF பல கண்டிஷன்ஸ் போட்டாங்க. இதற்கு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபாஸ் ஷெரீப் முழு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம IMF கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டா இருக்கு. இருந்தாலும் நாட்டின் நலன் கருதி இந்த கண்டிஷன்ஸை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் இவ்வளவு தூரம் இறங்கி வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய துறைமுகங்கள்ல 9000க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் தேக்கமடைஞ்சிருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய சப்ளை செயின் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 9000 கண்டெய்னர்ஸ் பாகிஸ்தானால் துறைமுகத்துல இருந்து ஏன் வெளியே கொண்டு வர முடியலன்னா, பாகிஸ்தானிடம் தேவையான அமெரிக்க டாலர்கள் இல்ல. இதனால பாகிஸ்தான்ல உள்ள அனைத்து வர்த்தகங்களும் முடங்கி போயிருக்கு. பாகிஸ்தான்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மிகவும் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மூலப்பொருட்களை கூட பாகிஸ்தானால் இறக்க முடியல. இதனால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிகளால சரியான நேரத்துல கஸ்டமருக்கு ப்ராடக்ட்ஸை சப்ளை செய்ய முடியல. இதனால உலகில் உள்ள மற்ற நாடுகள் பாகிஸ்தானுடைய மார்க்கெட் ஷேரை கைப்பற்றாங்க. பாகிஸ்தான்ல நாளுக்கு நாள் இன்ஃப்ளேஷனும் அதிகரிச்சு வருது. தற்போது பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளேஷன் 30% அதிகரிச்சிருக்கு. இதனால மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களான சாப்பாடு, மருந்து போன்றவற்றை கூட பாகிஸ்தானால் வாங்க முடியல. பாகிஸ்தான்ல கோதுமையின் விலை தாறுமாறா ஏறி இருக்கு. மருத்துவமனைகள்ல இன்னும் 2 வாரங்களுக்கு தேவையான உயிர் காக்கும் மருந்துகளோட ஸ்டாக் தான் இருக்கு. இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில பாகிஸ்தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான்ல மிகவும் குறைவான அந்நிய செலாவணி கையிருப்பு தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தற்போதைய நிலையில் 4.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் இருக்கு. இந்த அந்நிய செலாவணியை வைத்துக்கொண்டு இன்னும் 2 வாரங்களுக்கு தான் பாகிஸ்தானால் சமாளிக்க முடியும். பாகிஸ்தான் துறைமுகத்தில் சிக்கி இருக்கக்கூடிய கண்டெய்னர்களை வெளியே எடுப்பதற்கே 1.5 பில்லியன் முதல்
2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுது. இதனால இன்னும் 2 வாரங்களுக்குள் பாகிஸ்தானுக்கு ஏதாவது பொருளாதார உதவி கிடைக்கலன்னா பாகிஸ்தான் திவாலாவது உறுதி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேபாஸ் ஷெரீப் மக்களை தண்ணீர், எரிபொருள், மின்சாரம் போன்றவற்றை அளவோடு பயன்படுத்தும்படி அறிவுறுத்தியிருக்காரு. இதனால பாகிஸ்தானுடைய செலவினங்களை குறைக்க முடியும் அப்படின்னு மக்களுக்கு அவர் அறிவுரை சொல்லியிருக்காரு. இவ்வளவு மோசமான நிலை பாகிஸ்தான்ல நிலவி வந்தாலும் நிறைய மக்களுக்கு இன்னும் உண்மை தெரிய வரல. பாகிஸ்தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுடனும் மிகவும் ஒரு மோசமான உறவை பேணி காத்து வர்றாங்க. இதன் காரணமாக தான் பாகிஸ்தானை சுற்றியுள்ள எந்த நாடுகளும் அதற்கு உதவ முன்வரல. இந்தியாவுடன் காஷ்மீர் எல்லையில பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களுடன் எல்லை பிரச்சனை, ஈரான் எல்லையிலையும் சமீப காலமா பிரச்சனைகள் அதிகரிச்சு வருது. உள்நாட்டுல பலுச்சிஸ்தான் போராளிகள் மற்றும் பாகிஸ்தான் தாலிபான்களால் பிரச்சனை. சமீபத்துல கூட பாகிஸ்தான் தாலிபான்கள் கைபர் பக்துவா பகுதியில முக்கியமான இடங்களை பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. பலுச்சிஸ்தான் பகுதியில பலுச்சிஸ்தான் போராளிகள் தனி நாடு கோரி கடுமையான தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடத்தி வர்றாங்க. இதனால இந்த 2023 வருடத்துக்குள் பாகிஸ்தான் பல நாடுகளா உடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது விஷயம், இந்தியா ER-SAM அப்படிங்கிற எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள் பிரத்யேகமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்கள். இந்த ER-SAM மிசைல்னால சப்சானிக் மற்றும் சூப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யக்கூடிய க்ரூஸ் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். சி ஸ்கிம்மிங் செய்து வரக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல்களை கூட இந்த ER-SAM மிசைல்கள்னால தாக்கி அழிக்க முடியும். இந்திய படையில இந்திய இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பு மிசைலான MR-SAM மற்றும் LR-SAM மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்கள்னால பல்வேறு விதமான வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த MR-SAM மற்றும் LR-SAM மிசைல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி இந்தியா ER-SAM மிசைல உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்ல பல்வேறு விதமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த மிசைல்னால சப்சானிக் மற்றும் சூப்பர்சானிக் வேகத்துல பறக்கக்கூடிய க்ரூஸ் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். ரடார்களால் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட சப்சானிக் க்ரூஸ் மிசைல்களை கூட இந்த மிசைல்கள் கண்டுபிடித்து தாக்கி அழிக்கும். DRDO எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் கீழ் தான் XR-SAM மற்றும் ER-SAM மிசைல்களை DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ER-SAM மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ER-SAM மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று ஏரியல் டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால மாக் 2ல இருந்து மாக் 3 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2ல இருந்து 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். ER-SAM மிசைல்களுக்கு அடுத்து இந்தியா டெவலப் செய்யும் XR-SAM மிசைல்னால 250 முதல் 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்களை பிரத்யேகமா இந்தியா தொலை தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளான ஃபைட்டர் ஜெட் விமானம், அவாக்ஸ் விமானம், ரீஃபியூலர் விமானம், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற டார்கெட்டுகளை தாக்குவதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. DRDO இந்த XR-SAM மிசைல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை கூட தாக்கும் வகையில வடிவமைத்து வர்றாங்க. DRDO இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்திய கடற்படை கப்பல்களை பாதுகாப்பதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. மூணாவது விஷயம், சமீபத்துல யுனைடெட் கிங்டம்ஸ் ஹவுஸ் ஆஃப் காமன் டிஃபென்ஸ் செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அமைப்பு AUKUS கூட்டமைப்புல இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளையும் இணைக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. AUKUS கூட்டமைப்புல ஜப்பான் மற்றும் இந்திய நாடுகளை இணைப்பதன் மூலம் இந்தோ பசிபிக் ரீஜியனோட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு காமன் டிஃபென்ஸ் செலக்ட் கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2021ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் UK இந்த 3 நாடுகளும் இணைந்து AUKUS கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. இந்த AUKUS கூட்டமைப்பின் மூலம் ஆஸ்திரேலியா
ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை கட்டி கொடுப்பதற்கு அமெரிக்கா மற்றும் யூகே ஒப்புதல் தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், அண்டர் சி டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல துறைகள்ல இந்த மூன்று நாடுகளும் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆக்கஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்பே அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த 4 நாடுகளும் இணைந்து குவாட் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை வெற்றிகரமா சீனாவுக்கு எதிராக உருவாக்கி இருந்தாங்க. ஆனா இந்த ஆக்கஸ் கூட்டமைப்பு உருவான பிறகு குவாட் கூட்டமைப்போட வலிமை குறைஞ்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா குவாட் கூட்டமைப்புல உள்ள அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவும் மட்டும் தனியாக இணைந்து செயல்பட திட்டமிடுறாங்களோ அப்படின்னு ஜப்பான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுக்கறாங்க. இதனால வரும் காலத்துல ஆஸ்திரேலியாவால் இந்தோ பசிபிக் ரீஜன்ல ஆதிக்கம் செலுத்த முடியும். இந்தோ பசிபிக் ரீஜன்ல தற்போதைய நிலையில் இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகள் ஆதிக்கம் செலுத்தி வர்றாங்க. தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டிற்கு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை கொடுப்பதன் மூலம் தங்களை மட்டுப்படுத்த அமெரிக்கா திட்டமிடுறாங்களோ அப்படின்னு இந்த 2 நாடுகளுக்கும் சந்தேகம் இருக்கு. இந்த நிலையில தான் ஆக்கஸ் கூட்டமைப்புல ஜப்பான் மற்றும் இந்தியாவை இணைக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா இந்த ஆக்கஸ் கூட்டமைப்புல இணைய தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியா ரஷ்யாவின் உதவியோடு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. அது மட்டும் இல்லாம S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 7000 டன் எடை கொண்ட அதிநவீன 2 நீர்மூழ்கி கப்பல்களை 2025வது வருடத்துக்குள் கடற்படையில் இந்தியா இணைக்க போறாங்க. இதனால இந்தியா ஆக்கஸ் கூட்டமைப்புல சேரணும் அப்படிங்கிற அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது. ஆனா சீனாவின் ஆதிக்கத்தை இந்தோ பசிபிக் ரீஜன்ல எதிர்ப்பதற்காக இந்தியா ஆக்கஸ் கூட்டமைப்புல சேரலாம். அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு கட்டி கொடுக்க உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்ய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட அதிநவீனமானது. அதனால இந்தியா ஆக்கஸ் கூட்டமைப்புல சேர்ந்தா அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது போன்ற சின்ன சின்ன பலன்களே இந்தியாவிற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.